ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து குற்றாலம் ட்ரிப்பு போகிறோம், பிக்னிக் மாதிரி. நான் மட்டும் இல்லை, திருநெல்வேலி போய் அங்கே போகிறோம். ஏன்னா திருநெல்வேலி போய் கௌரி சிஸ்டர் வீட்டில் வந்து சமையல்லாம் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். அவங்க வீட்டு காரில் தான் போகிறோம். நான், மம்முக்குட்டி ஃபேமிலி, அதுக்கப்புறம் கௌரி சிஸ்டர் ஃபேமிலி குழந்தைங்களோட நாளைக்கு ஜாலியாக ஃபன் பண்ணுறோம். ஃபுல் வீடியோ இருக்குது, என்ஜாய் பண்ணி பாருங்க. ஆமாம், ஏசி பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வரப்போது இறங்க போகிறோம். அங்கேருந்து ஒரு மணி நேரம் கூட முழுசாக வரல, அப்படியே பரட்டிக்கிட்டு வருது. எல்லாம் தூங்கிட்டான். இறங்க போகிறோம். கௌரி சிஸ்டர் வீட்டிலேருந்து வர்றாங்க, கூப்பிட்டு இறங்கிட்டு எடுத்து பார்ப்போம். வீடியோ எடுக்க சொன்னேன், இப்பயும் பாருங்க அந்த அண்ணன் கேமரா மறைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. என்னென்ன எடுக்கிறீங்க? சிஸ்டர் வந்து கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டோம். இதுல ஒரு கூத்தட்டா, திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. பஸ்ல பின்னாடி உட்காந்து போன் நோண்டிட்டு இருக்கான். ஏமா பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு இறங்குங்கன்னு சொல்லி கூட்டத்தோட இறங்கி. வெளிச்சமா இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். இருட்டு வேற, அதுவும் ஏசி பஸ்ஸுங்கிறதுனால எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் போன்ல. ஸ்டோரேஜ் ஃபுல்லா அழிச்சு கிளியர் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. வீட்டுக்கு போறோம், சமைக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. சவுண்டு கேக்கு, நம்ம காரு தான். இன்னும் இல்ல, ஒரு கூட்டமே வருது, குட்டி கூட்டமே. நாங்களும் vlog எடுக்கிறோம். நம்மளும் யூடியூபர் ஃபேமிலி. எதுக்கடி அழுதுகிட்டே இருக்க? ஐயோ, கையில வச்சுட்டாலே பிள்ளை. என்னமா ஆச்சு? சரி, ஒண்ணு இல்ல. பிள்ளை கை நெஞ்சிருச்சு, இருந்தாலும் அங்க போஸ் குறையல. எப்படி இருக்கீங்க? உடம்பு பரவாயில்லையா தங்கத்துக்கு? என்ன சுடுதான் செய்யுது பாருங்க, போன் படுத்து கிடக்கு. வந்தாச்சு, எல்லாரும் வந்தாச்சு. லிஃப்ட்ல ஏறி தான் மேலே போகணும். எங்களுக்கு 4 மணி நடந்து போவேன். ஆனால் பரவாயில்ல, இங்கே லிஃப்டில் வச்சுருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டில் வாடகை. ஓகே, சமையலை கண்டினியூ பண்ணணும். சமையல் பண்ணிட்டு தான் கிளம்பணும். வீட்டுக்கு வந்தாச்சு. சமையலுக்கு தேவையானதெல்லாம் கௌரி எடுத்து சொல்லணும். எடுத்து வச்சுட்டு வேலையை ஆரம்பிச்சிருக்கோம்ப்பா. டயர்டாக இருக்கானா, நாளைக்கு போயிட்டு திருப்பி வரணுமே. ஐயோ கடவுள். வந்து பர்த்டே வந்துச்சு. சோ இப்போ வந்து சர்ப்ரைஸ் பர்த்டே செலிப்ரேஷன் பார்க்க போறோம். ஒரு குட்டி வெளியே நிக்க கேட்க வேண்டியிருச்சு. இப்ப சர்ப்ரைஸ்னு சொல்லுவோம். சாந்த காலத்தை உள்ள வச்சிருப்பாங்க. என் பிள்ளை என்னதுமா, நீ அம்மாவை பார்த்து சொல்லு. என்ன வச்சிருக்காங்க? சச்சு சச்சு கேக் தான் வச்சிருக்கோம். ஓகே, இப்போ வந்து லாங் இருங்க. இப்போ ஷார்ட்ஸ் போட்டு பண்ணிக்கோ. ஓகேவா? பாடிடலாமா? எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க. ரொம்ப போங்க, நான் எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு ஆடு கட்டுறது. ரெடி? 1 2 3. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Lavanya. Happy birthday to you. Friendship da satte namakku. Happy birthday. சீரியஸாவே போன வருஷம் வந்து எனக்கு வெட்டுப்பான்னு கேட்டுமே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. கிளம்பையில ஊருக்கே கிளம்பிட்டேன். சண்டை போட்டு இந்த வருஷம் நாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து தங்கச்சிக்கு தான் சொல்லணும். இப்போ வந்து நியூலி ஆட். ஆமா, இது
என் தங்கச்சி. ஆமா பெருமையோட சொல்றேன். இல்ல பல உண்மைகளை வெளியே போடாமா நீ புரியல இங்க இருக்கும் பண்ணிடுவாங்க எங்க கசிமா போய். சரி பலானே விடு. இதுக்கு தான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டி வந்துடலாம் நானும் ட்ரை பண்ண முடியல சின்னவண்ணே. ஓகே எனிவேஸ் இனி ஹாப்பி மோட் தான். நோ ஃபீலிங்ஸ். வாங்க கேக் கட் பண்ணி குடிச்சிடலாம். ஷோ அப்பேல நான் தான் விட்டுறேன். பாப்பா வெட்டி கொடுங்க. இருங்க சின்ன சின்ன பிளேட் வேணும் எடுத்துக்கலாம். அலக்கா சஷ்டிக்கு கேக் வேணுமா? வாங்கி வந்துச்சுன்னா என்ன பண்றது? அவங்க தான் இனிப்பு கொடுப்பாங்க. சாமி கொடுக்காதீங்கடா. சூப்பரா எங்க லாவண்யா வந்து இந்த பர்த்டேல இருந்து 1 lakh இருக்கவ 2 lakh மாறணும். ஆமா நெக்ஸ்ட் பர்த்டே 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸோட வரணும். இல்ல 1 million அன்பாக்சிங் ஓட. ஆமா நான் ஆகுறேன். இப்ப இவங்க என்ன ஆக போறாங்களா? நாங்க பின்னாடியே வருவோம். நாங்க சேர்ந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் பக்கத்துல நிக்கறாங்க. நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். 1k சப்ஸ்கிரைபர். இப்போ எவ்வளவு இருக்கு? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். சரி 10k ஒரே மாசத்துல ஏத்துறோம் எல்லாரும் சேர்ந்து 10k ஏங்க போட்டோ ஸ்டோரி பண்ணிடா சரண்யா. இப்படி நீங்க வாங்க. எல்லாமே வாங்க. ஒரு நம்ம காமெடியா செல்ஃபி எடுக்கலாம். ஏர்லாம்ல உடையாதுலடி. இல்ல இது புதுசா நம்ம 4 பேர் எடுத்துறோம். அக்ஷு ஏவே பண்ணாடி செஞ்சுடா. அது அப்படியே போட்டோவே எடுத்துட்டாங்க. வேணாம் போ. வளவளங்கடா. வேணாம். இந்த சைடு அப்படியே. நானே எடுக்கிறேன். ஆமா. ஏ வாடா சீக்க வாங்க. ரெடி ஏ மாக பண்ணி. சரியா? போட்டோ தானே. பாப்பா கொஞ்சம் இப்படி எடு. ஏய் பொலிஸ்ல வாங்க. வாங்கடா. நீங்க தான் வாங்கடா. அப்புறம் சொல்லிடுறீங்கடா கமெண்ட்ல. ஒரே பிள்ளைகளா உள்ள என்ஜாய் பண்றீங்கன்னு வேற சொல்லி விட்டுறாங்க. இந்த காத்துக்கு என்ன இதா ஒடியாங்க ஒடியாங்க. இப்ப இப்படிதான் வந்து 1 2 3 ஹேப்பி பர்த்டே லாவண்யா. காபி யாருக்கு? ஏதா காபியை காட்டுவா? பால் காபி மாதிரி இருக்கு. ஏய் சுக்கு காபில ஏய் சிப்பி காபி பால் காபி. வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கான். ரெண்டு பேரும் வேலை மாஞ்சு போட்டு 2 பேர் வேலை பாக்குறோம். இப்ப நீங்க காபி போட்டா ஒரு காபி போட்டு கொடுக்குறேன். ஒரு காபியை போட்டு கேட்டவளுக்கு மட்டும். ஒரு பர்த்டே கேர்க்கு ஒரு சுக்கு காபி கொடுக்க மாட்டேன். என்ன காபி வேணும்னு தெரியல. எனக்கா கடுங்காப்பினா பால் காப்பி வரும். பால் காப்பினா என்ன வரும்? உங்களுக்கு வேணுமா சார்? எப்படி லெமன் டீ எப்படி போடணும்? பிளாக் டீ லெமனை புழிஞ்சு விட்டுருக்கான். உனக்கு சுக்கு காபி நான் போட்டு தரேன். ஏப்பா இந்த காப்பில கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் போதும். ஆமா என்ன மொளகா தூள் போட்டியா? பழனி என்ன நாளைக்கு காலையில எல்லாருக்கும் இட்லி, உங்களுக்கு மட்டும் கருப்பு கவுனில பொங்கல். அல்ல கௌரியோடைய ஸ்பெஷலே சம்பர் ரவை. காலையில உங்களுக்கு சம்பர் ரவையில இங்க இருந்தா உங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டா கிடைக்கும். என்னது அவர் இங்கிலீஷ் அப்படிங்க ஹெல்த் ஃபுட். என்ன ஒரே ஒருத்தர் எனக்கா லாரின்னு சொல்லுங்க. லாரி லாரி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் காமெடி பண்றாங்க. அது சொல்லுங்க. சரி பாவம் அண்ணன் அண்ணன். ஏ தால்ஸ்டியா பலாமியா. எப்ப அந்த அடுப்பு ஸ்லோவா எரியுது. ஏ கௌரிக்கு ஒரு அடுப்பு கூட நல்ல எரியுற மாதிரி வச்சிருக்க மாட்டியா? நம்ம வீட்டு யாருன்னா அதுக்கு மேல எரியும். அவள ஹை ஃப்ளேம்ல வச்சு சொல்லு. ஏய் தாளிக்குறல்லப்பா. ஏ சும்மா கிண்டிட்டு இருக்கா அவ.
மிக்ஸி ஜார்ல இருந்து அரைச்சது 1/2 மணி நேரமா கிண்டி ஆரி போடுறது ஆத்திக்கிட்டே இருக்கியாமா அண்ணன். இல்ல மிக்ஸி ஜார்ல அரைக்கிறதுக்கு பட்டப்பாடு நான் தான் நானும் அரைச்சேன் அவ அரைக்கல டம்ளர்ல தண்ணி ஊத்தி அத மணிக்கணக்குல கிண்டிட்டே இருக்கா சமைக்கிறானா நம்ம இங்க பாரு கௌரி உண்மையாமே ஸ்விட்ச் போடுவேன் பயந்தே விட்டேன் தொடக்கி விட்டுருக்கேன் உடனேதான் ஏன் தொடக்கி இப்படிப்பட்ட மிக்ஸி வச்சிருக்கோம் உடனே தான் தொடக்கி விட்டுருக்கேன். இப்ப வந்து கத்திரிக்காய் கடையல் ரெடி, தக்காளி சட்னி ரெடி, லெமனுக்கு சோறு வெந்துட்டு இருக்கேன். நான் தக்காளி சோறு மட்டும்தான் வைக்கணும். இன்னொரு அடுப்புல பால் வச்சுட்டேன்னா அதுக்கு டீய போட்டு கிளம்பி போக வேண்டியதான். ஆர்வத்துல இருக்கும். எதுக்கு முன்னாடி அருவி பார்த்தது இல்லையா? லாஸ்டா வந்து 6th ஸ்டாண்டர்ட் போகும்போது போனதுங்க குற்றாலம். இப்ப பாருங்க கல்யாணம் ஆகி என் பிள்ளைய பிறந்துட்டு. இந்த பிள்ளை வந்து புதுக்கோட்டை திருச்சி. குற்றாலம் வந்திருக்கான்னா எங்களுக்கு பெருமையா தான் பாருங்க. நீ இந்த ஊர் ஸ்கூல் டூர்ல கூட்டு போனாங்க. எங்க வீட்டுல குற்றாலம் போயிட்டு வந்துருவேன். ஆனா இங்கிட்டு கிடந்தே நான் போறதுக்கு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. அமுக்குல இட்லி கொப்பரைய எதுக்கு அமுக்கணும்? போதும்பா வச்சுக்கிட்டே இருப்ப. நான் தான் தாளிச்சிருக்கேன். நான் இட்லி இப்படி புடிச்சுதான் இருந்தேன். இண்டக்ஷன் ஆன் பண்ணி விடுவி. அட இருந்த தண்ணி ஊத்த வேணாம். அந்த ஒட்டிக்கிச்சுன்னா திட்டுறீங்க. கொரோனா நீதான் சொன்ன ஏன்ட்டு குஷ்பு இட்லி. குஷ்பு நாங்க வந்து கிளம்பியே ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி 1 மணி நேரம் ஆச்சு. இந்த அம்மாவை பாருங்க. ஒரு vlog வந்து முட்டையா எடுக்கணும்னு சொன்னா இங்க ஒரு அம்மா பயங்கரமா கிளம்பிருக்கு. ஃபவுண்டேஷன் என்னன்னு 6 மணிக்கு குற்றாலத்துல இருக்கோம்னு நினைச்சுக்கோ. 6 மணிக்கு இன்னும் போகல நாங்க. ஆமா குற்றாலத்துல நான் தண்ணியா நின்றும் இவங்க போற வேலை ஏகப்பட்ட ரீல்ஸ் வேற இதுல யோசிச்சு வச்சிருக்கு. இந்த அம்மா நாளைக்கும் போய் மேக்கப் அங்க போய் 1.5 மணி நேரம் பண்ணு. ஹைலைட்டர் மிஸ்ஸிங் எடுத்து கெட்டின மனித தலையில கை வச்சு சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ கடவுளே கொஞ்ச நேரமே பாத்தீங்களா? கரெக்டா 5 நிமிஷம் ஒரு தூக்கம் தூங்கி எழுந்து ஒரு மனுஷன் வந்தாச்சு. இதுல எங்க தூங்கிட்டீங்க? ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு எங்க தூங்க விட்டீங்களா? படுக்க வரைக்கும் நீங்க வந்துடுறீங்க, அதெல்லாம் பேசுறீங்க, அவ்வளவுதான். எங்க தூங்குறது? என்ன பண்றேன்னு காட்டுறேன். அம்மாவும் தூங்குது. சச்சு தூக்கத்தை பாருங்க. எனக்கு தான் இந்த கேஸ் தூங்கவே இல்லை. இது வாயாடி வாயாடி இப்பதான் மயங்கி இருக்கோன்னு. என் பிள்ளை இன்னொன்னு எந்திரிச்சிருச்சு. சரவண ப்ரோ என்ன பண்றாங்க? அவங்களும் ஒரு தூங்கி எழுச்சிட்டாங்க. ஏன் சந்தியா மேலந்து இப்பதான் கீழே விழுந்தா? மேலந்து இப்பதான் குதிச்சா. இவர் சரி எங்க? ஆமா ஆமா லாவண்யாக்கு கூட பெரிய வால் இருந்துச்சு. இந்த என் பின்னாடி அந்த மங்கீஸ் எல்லாம் எடு. இந்த கதை வடைங்க, இந்த கதை வடைங்க. இந்த டயர்ட் ஆயிடுச்சு. வருதுங்க குட்டிஸ் குருமான்லாம் வருது. குரங்குங்க மேல பாரு, குரங்கு பாரு. இங்க பாரு ட்ரெஸ் எல்லாம் என்ன கந்தரவே ஆக்கி வச்சிருக்காங்க. எடுத்து விடுங்க. மேல குரங்கு பாரு, மண்டைக்கு மேல. பிச்சைக்காரியாட்ட இருக்கேன் நானு. இவங்க வீட்டுல சமைச்சு பார்த்தாச்சு. குற்றால வந்தாச்சு. எங்க பாக்கணும்? குரங்காமா? ஜட்ஜுக்கு சந்தோஷத்தை பாருங்க. இப்படி சொன்னா அப்படி வீட்டுல இருந்தே காஃபி போட்டு டீ செலவை மிச்சம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். பாடி பில்டிங் பண்ற மாதிரி இப்ப எதுக்கு இப்ப வந்து சட்டை கழிட்டு நிக்கிறேன்? நான் தான் நான் தான் சொல்லி கொடுத்தேன் அவளுக்கு. ஆனா எப்படிதான் வச்சு சமாளிக்கிறீங்களோ தெரியல. எனக்கே டப்பு கொடுப்பா.
நீ எங்க போற? ஐயோ குரங்கு தூக்கி நல்லா இருக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்க. நீ பாக்கலாம். ஸ்மெல் நல்லா இருக்கு. எல்லாம் டீ குடிக்க மாட்டேன். இல்ல குடிச்சு ஒரு டைம் ட்ரை பண்ண வேண்டியதானே. ரெண்டு பேரும் ஒரு கிளாஸ் ட்ரை பண்ணுங்கன்னாங்க. அடுத்து எடுத்து வைக்கவா கிளாஸ்? இல்ல இல்ல இது எல்லாரும் கொடுக்க குற்றால வந்தாச்சு. டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். மெயின் ஃபால்ஸ்ல குளிக்கிறது அடுத்தடுத்து எங்கெல்லாம் போறோம், என்ன ஸ்பாட்டுக்கு அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. ஏய் வாபா, சொந்தக்காரங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. வணக்கம் फ्रेंड्स. எங்க வந்து தெரியுமா? குற்றாலத்துக்கு வந்து. எங்க பேரு? கேமராமேன் ஆஃப் பண்ண மெமரி போயிட்டுன்ற போறாங்க. குளிச்சு முடிச்சாச்சு. எங்க மெயின் ஃபால்ஸ்ல அடுத்து எங்க போறோம்னா புளியருவிக்கு வாங்க போலாம். கௌரி கமான். பாட்டி எங்க போனீங்க? உங்களை காணோன்னு உங்க பேத்தியா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. போய் சொல்லிட்டு வந்துருவோம். இந்த மாதம் திருட்டு பாக்க நல்லமான்னு சொல்லிட்டு வந்துருவோம். அங்க நிக்கிறவர் தான் கேட்டாரு, பேர் எழுதி வாங்கிருக்காரு நாகபுஷ்பம் 70 வயசுன்னு. நான் தான் சொல்லிட்டு வா போ, காசு இல்ல பஸ் சொல்லு. போட்டோ வேற கொடுத்துட்டு வந்துருச்சு. காசு இல்லையா, அந்த பிள்ளைங்கள நீ விட்டுட்டு போயிருச்சு, ஒரு 70-80 ரூபா குடுன்னு சொன்னா 500 ரூபா கொடுப்பாரு. வாங்கிக்கலாம்ல 20 ரூபாய்க்கு. அதான் புளியருவி வந்து கடைசியில ஏமாந்துட்டோம், தண்ணியே வரல. இவங்க வேற புளியருவி இங்க புளி போட்டோவை பார்த்துட்டு புளி வந்துருதான். இந்த பிள்ளைகளுக்கு குரங்க தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இது ஐந்தருவி வந்தாச்சு. தண்ணி கொஞ்சம் விழுதுன்னு இருக்காங்க. என்னன்னு உள்ள போனாதான் கதை தெரியும். மாங்காய் விற்கிறாரு, எனக்கு மாங்காய் வேற வாய் ஊறுது. கேட்டா திட்டுவாளுகள. மாங்காய் வாங்கியிருக்கேன், திட்ட போறாளுங்க. ஐயோ சின்ன பிள்ளையில வச்சு வாங்கிட்டேன். குறுன்னு பாக்குறாங்களே. கண்ணாடி 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 ஆண்டி பார்த்து அப்படியே ஆடுங்க. கௌரி ஆண்டி ஆடுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். நான் ஒரு மாங்காய் பிடுங்கிருக்கேன், ஆனா அது கூட சுத்த நீங்க பிடுங்கினதான் நல்லா இருக்கு. இது வந்து பிஞ்சு 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 மேல இருக்கு. பிஞ்சுதான். வேண்டாம் 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 இருக்கட்டும். அந்த அதுக்கு மேல எட்டுமா? இந்த அந்த இடையில கேப் பாருங்க.
அங்கெல்லாம் எட்டாது சிஸ்டர். சரி அப்ப வாங்க 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 தோட்டத்துக்காரங்க வந்துட போறாங்க போட்டு போட்டோம். இப்ப ஃபுல்லா மாந்தோப்புப்பா சூப்பரா இருக்கு. ஏன் அந்த பக்கம் என்ன பண்றாங்க? உழுதுட்டு இருக்காங்க மாங்காய் அதெல்லாம் வைக்கிறது. ஏ வாழையில எங்கேயே நறுக்கிட்டு போயிருவோமா? ஏய் இது என்னதுமா கொய்யாக்காவா? கொய்யாக்காவா இவ்வளவு பெரிய இலையா இருக்கு. மாங்காய் பார்த்தாலே ஆசையா இருக்குல்ல. எப்பா போர்வை எடுத்தங்க. போர்வை வாங்கிட்டு வா, நான் அத்தை விரிக்கிறேன். போர்வை விரிச்சிட்டு சட்டு புட்டுன்னு உட்காரண்டா. 10 மணி அதுல சாப்பிட வேண்டாமா? அதுக்கா சரியான காடு மாதிரி இருக்கு. இங்க போய் நிப்பாட்டிருக்காங்க. பயமா இருக்கு. ஒரு இடிஞ்ச வீடு வேற இதுல. ஐயோ அம்மாச்சிதான் நல்ல இது பண்ணுது. ஏய் இது புடி மாமோ. கல்லடா டேய் இங்க போடா. வாடா. நின்னுடா. இப்ப உட்காரு வா. அப்படியே ஏய் மண்ணதான் இங்கறியா மாங்கா. உட்காரு. ரேடா நம்ம பழக்கணும் இதெல்லாம். எல்லாரும் ஒரு ஹாய். நான் ஆக்குன சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இல்ல. அருமை. இட்லி நான் செஞ்சது. நல்லா இல்லன்னு யார் சொன்னது? மாவு தான் அவ போட்டா. கொரோனா கல்லாட்ட. கொரோனா இல்ல யாரும் வேண்டாம். அம்மாச்சி எப்படி இருக்கு? இட்லி கத்திரிக்காய் இது தேங்காய் தக்காளி சட்னி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அம்மாச்சி சொல்லி வச்சு நீங்க என்ன சொல்றது? ஒரு இட்லி சாப்பிடுறப்பல 2 இட்லி கேக்கு. எதால? என் சட்னியால. குழம்புனால மீன் குழம்புனால. நீ என்னமா சொன்ன? 2 இட்லின்னா இப்ப என்னமா கூட ஒரு இட்லி உள்ள போகுது? கேட்டா நாங்க எல்லாரும் கம்பல் பண்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு இட்லின்னு கம்பல் பண்றதுனால சாப்பிடுற நிலைமை ஆயிடுச்சு. இட்லி கொடுங்க. இல்ல அவள கம்பல் பண்ணல. நெல்லை சரணாலயம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. எவ்வளவுதான் நடந்து போன கேளுங்க. 2 கிலோமீட்டர் திருப்பி வீட்டை அங்கிட்டு போவோம். ஏன்னா வேஸ்டா டயத்தை இங்கேயோ வேஸ்ட் பண்ணக்கூடாது. குண்டாறு நாங்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன். நாள் இவ்வளோ நாள் இருந்து இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு 3/4 கிலோமீட்டர் நடக்கணும். நாங்க எதுக்குன்னு தெரியல. திறந்து விட்டு அது வரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. கார் பார்க் பண்ணிருக்கு. போட்டிங் போறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம். அந்த அண்ணனை வேற இவங்க தான் போட்டு ஓட்ட போறாங்கன்னு தப்பா நினைச்சு அவங்கள கேட்டுட்டு சொன்னாங்க. ஆனா அவங்களும் எங்களை மாதிரி போட்டிங் தான் வந்திருக்காங்க. மாமா அங்க எதுக்கு போற? தண்ணிக்குள்ள விளையாண்டுக்கிட்டு. தண்ணியை பார்த்தோன்னே ஒரே ஆரவாரங்க. ஃபர்ஸ்ட் டைம் குண்டாறு பார்த்துருக்கோம். சூப்பரா இருக்கு. நான் அங்க ஆட்டுக்குட்டியெல்லாம் மேய்தல. ஆனா அந்த கேட்டை பூட்டி போட்டிருக்காங்க. வந்துருவோண்ணே. நல்லா இருக்கு. ஆனா தண்ணி கம்மியா இருக்குண்ணே. நல்ல தண்ணி கம்மியா இருக்கு. இந்த தண்ணியே இருக்கிறதே பெருசுன்னு நினைக்கிறேன். ஆனா பாருங்க மக்களே சூப்பரா இருக்கு. சுத்தி மலை, அதுக்கு உள்ள இப்படி ஒரு தண்ணி. பல்லு குசுது. ஆடு தூக்க முடியல. எனக்கே வருதா? நானும் ட்ரை பண்றேன். அப்படி இல்ல அப்படி வராது. பலாப்பழமாப்பா இது எவ்வளோ இருக்கு. ஒரு மேல போக போக போய்கிட்டே இருக்கு. ஒன்னாவது பிடிங்கிட்டு வருவான்.
போலான்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்தோம். இப்ப கேரளா பார்டர்ல வந்து நிக்கிறோம். வந்து பாருங்க செம்மையா இருக்கு. வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு பாருங்க. நான் காட்டுறேன். இது வந்து நம்ம இப்ப இங்கதான் இருக்கிறோம். நம்ம வந்தா தெரியுதா டவர்ல இருந்து அங்கெல்லாம் போவோம். இப்படி சுத்தி வளைஞ்சு நம்ம போக வேண்டிய இடம்லாம் அது சூப்பரா இருக்கு. எல்லா சீனரியும் இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதா இதை மிஸ் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே ரொம்ப கிரீனிஷா அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா தென்னந்தோப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க இருந்து பாக்கும்போது செம்மையா இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த ஸ்பாட் எல்லாம் நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா வாங்க, சூப்பர் ஜாலியா இருக்கும். நல்லா குளிக்க சாப்பிட சுத்தன்னு சொல்லி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கண்டினியூ பண்ணி பாருங்க vlog. மக்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலருவி ரீச் ஆயிட்டோம். எல்லாருமே வந்து ஒரு பஸ்ல ஏறி தான் வந்து அருவிக்கு போறோம். பார்க்கிங்லாம் போட்டு இங்க பாருங்க மூட்டை எல்லாம் எடுத்துட்டு போறோம். குளிச்சுட்டு ஒரு வழியா சாப்பிட்டு வரலான்னு. ஓகேங்களா? 4 கிலோமீட்டருக்கு மேல போகணும். ஆமா பிள்ளைங்களெல்லாம் அதனால மூட்டை முடிச்செல்லாம் எடுத்து வச்சாதான் போக முடியும். வாங்க பஸ் ரெடியா இருக்கு போவோம். அங்க போய் கண்டினியூ பண்ணுவோம். எந்த பஸ் இது? இல்லம்மா இவ பாத்துக்கிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வயசான பாட்டியை வச்சு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். பாறையா இருந்தது. இப்ப ரோடு கல்லு நல்லா வச்சிருக்காங்க அருமையா. ஆமா இதுல கூட நம்ம முண்டி விளையாடலாம். சூப்பரா ஒயிட் கலர்ல ஃபால்ஸ் தெரியுதா? வாவலாம் கட் ஆயிட்டு பஸ்ல இருந்து இருக்குல்ல. இதுல தான் நம்ம போய் பஸ்ல ரெடி ரெடியா ரெடி. சோ गाइस பாருங்க நம்ம வந்து அருவி ரீச் ஆயிட்டோம். ஒயிட் கலர்ல தெரியுதா தூரத்துல? அதுதான் அருவி. சோ மத்தியான டைம் நல்ல வெயில் கொளுத்து. ஆனா அது ஆண்கள் குளிக்கும் இடம், கீழே வந்து பெண்கள் குளிக்கும் இடம் இருக்கு. இப்ப இது வந்து குடும்பங்கள் குளிக்கும் இடம். இப்ப நாங்க வந்து குடும்பமா வந்திருக்கனால இங்கதான் அங்கங்க போயிட்டு கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துட்டு ஃபேமிலிக்கு எங்க குளிப்பாங்களோ அங்க வந்து போறோம். முழுக்க இன்னைக்கு மத்தியானம் ஃபுல்லா தண்ணியில நீரோட போறோம். இப்பதான் நான் ரெடிடா. வாங்கய்யா சச்சு வாங்கய்யா குளிக்க போறோம். ஓகே போ இறங்கி போ. என்ன பண்ணாலும் பயர்மேன் இருக்காரு. அது யார் எடுத்தா ஃபர்ஸ்ட்? இப்போ 900 ரூபான்னா அது வந்து திங்கிற பொருள் தான். பார்க்க கீழே போட்டுன்னு நினைக்க திறக்க தெரியல. எதையா கொண்டு எரிங்கப்பா போட்டுரும். பிஸ்கட் இருக்கு, அதை தூக்கி போடுங்க. சரி குரங்கு கிட்ட மாட்டிக்கிட்டு இவன் இந்த அண்ணனையும் இப்ப உள்ள அனுப்புறது எனக்கு சேஃப்டியே தெரியல. ஃபவுண்டேஷனு காம்பேக்ட் 900 ரூபாய்க்குள்ளதான் குரங்கு தூக்கிட்டு போயிருச்சு. அதே இப்போ பிஸ்கட்டை தூக்கி போட்டோம், திரும்பி எல்லா கூட்டமும் வந்துருச்சு. அதை கொடுத்துருன்னு நினைச்சு கடைசியில அது கீழே போட்டுருச்சு. இப்ப அதான் எடுக்க பாக்குறாங்க கீழே எங்க கிடக்குன்னு.
கௌரி ஃபைனலி எல்லாரும் மேல இருந்து கீழே வந்துட்டோம். ஒரு பிரளயமாவே ஆயிப்போச்சு. எல்லாரும் வந்தாச்சு. ஆமாங்க, குரங்கு கிட்ட பெரிய சம்பவம். ஆமா, குரங்கால ரொம்ப எரிச்சலாகி போச்சு. அடுத்த தடவை பாலருவி ஃபால்ஸ் வந்தீங்க அப்படின்னா குரங்குகளால ரொம்ப தொல்லை இருக்கும். ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, அதுவும் குழந்தைங்கள வச்சிருந்தீங்கன்னா பாத்துருங்கப்பா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுவுமே கொண்டு போயிடாதீங்க. பிள்ளைங்களுக்கு சரியான பசி, அதனாலதான் நான் பிஸ்கட்டாவே வச்சிருந்தேன். அந்த பிஸ்கட் பாக்கெட்டுக்கு அவ்வளோத்தையும் புடுங்கி எங்களுக்கு இருக்கிற காஸ்டியூம் எல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த வீடியோவும் ஆட் பண்ணிடுவேன் பாருங்க. அந்த வீடியோ ஆட் பண்றேன் பாருங்க. கிட்டத்தட்ட 900 அது வர்த்தான பவுடர் தூக்கிட்டு போயிடுச்சு ஸ்நாக்ஸ் நினைச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டு நாங்க வாங்கிட்டு வந்தோம். இப்போ எங்களுக்கு வயிறு பசிக்கு. இப்போ ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. அடுத்த எந்த ஸ்பாட்டுக்கு போறோன்னு பார்த்து வீடியோ போடுறோம். ஃபோன் சார்ஜர் போட போறோம். பை. சார்ஜ் போட்டாச்சு, வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இன்னுமே அவ்வளோதான், கிளம்ப வேண்டிதான். 2 ரீல்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம், அடுத்தடுத்து வரும் பாருங்க. கிளம்ப வேண்டிதான். ட்ரிப் சூப்பராக போச்சுங்க. டோட்டல் ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பி. நெக்ஸ்ட் இதே மாதிரி அடுத்தடுத்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா காரில் போகிறதுலே ரொம்ப டயர்டாயிடுவோம். இன்னும் வீட்டில் போய் அங்கே முடிக்கிறது அதெல்லாம் இழுத்துக்கிட்டே போகும். அதனால் வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். டாடா பை பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.